ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜே, பாரு அண்டு கமருதீன் இவங்க மேலே பிக் பாஸ் அம்மா கோவத்தில் இருக்காங்க. ஸோ லிட்ரலி திட்டிட்டாங்க. நான் முட்டாளா அந்த மாதிரி பிக் பாஸ் கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க, நான் முட்டாள் மாதிரி இருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டோனில் தான் பிக் பாஸ் இன்றைக்கி கேள்வி கேட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ கமருதீனும் பார்வும் மைக்கு மறைச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பிக் பாஸ் கோவம் வந்துடுச்சு. அதுக்கு தான் பிக் பாஸ் திட்டி விட்டார். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் மைக் இல்லாமல் இல்லை ரூல்ஸ் மீறி ஏதாவது பண்ணுவீங்க, நான் அது அலோவ் பண்ணுமா? நான் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக கேட்டு விட்டார். ஸோ அதுக்கு சாரி பிக் பாஸ், நாங்கள் நார்மலாக தான் பேசினோம், சாரின்னு சொல்லிட்டு 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம அரோராவும் கமருதீன் பாரு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அரோரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களை பார்த்தா எனக்கு டாக்ஸிக் கப்புள் மாதிரி தான் தெரியுது, நீங்கள் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் ஷாக் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரிலேஷன் கண்டினியூ பண்ணிக்கோங்க, நான் இனிமேல் டிஸ்டன்ட்லேயே இருக்கேன், ஃப்ரெண்டாக இருந்தாலும் எப்போவுமே பேசணும், அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாதுல்ல, அதனால் நான் இனிமேல் அந்தளவுக்கு தான் பேசுவேன். ஸோ பழைய மாதிரிலாம் பேச மாட்டேன். இன்னொன்று, தோளில் கை போடுறது, கை பிடிச்சி நடக்கிறது, இதெல்லாம் கமரு தான் பண்ணுவான். அப்படியே மக்களே, அப்போ இந்த இமேஜ் பாருங்கள். அந்த பையன் சும்மா இருந்தாலும் இவ போயிட்டு தோளில் போய் கை போடுறதும் கை பிடிச்சி நடக்கிறதும், ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இதில் வேறு அப்படியே நான் உத்தமி அந்த ஒரு ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க மேடம். ஸோ நான் இனிமேல் இல்லை, நான் இல்லை, என்கிட்ட இனிமேல் தோளில் கை போடாத, என் கையை பிடிச்சி நடக்காது, இந்த மாதிரி எல்லா ப்ளேமும் இவங்களுக்கே கொடுத்துட்டு மேடம் அப்படியே நான் ஒதுங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சென்டிமெண்ட்டாக விலகிட்டாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா ஆதிரை கூட மேடம் புலம்பிகிட்ருக்காங்க. நான் பொசசிவ்லாம் இல்லை, நான் ஒதுங்கி தான் போனேன், அவங்க தான் என்ன யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அரோராவோட இந்த கேம் இருக்கு இல்லையா, இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஏன்னா கமருதீன் என்னை யூஸ் பண்ணிட்டான், அந்த ஒரு இதில் தான் இப்போ அரோரா அவங்களோட கேம் எடுத்துன்னு போகிறாங்க. இன்றைக்கி பாரு ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும்போது அரோராக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா பாரு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டானது. ஸோ மேடத்துக்கு எந்த ஆன்சருமே கிடைக்கல. பழசே சொல்லிட்டுருக்காங்க. துஷ் இருந்த வரைக்கும் நல்லா பார்த்துட்டான், அந்த கதையை தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு. இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஆதிரை கிட்டே போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க, நான் இது பண்ணல, நான் நல்லவ வல்லவன்னு சொல்லிட்டு ஆதிரை கிட்ட ஒப்பிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஆதிரை வெளியே இருந்து எல்லாமே பார்த்துட்டு தானே வந்தாங்க, மறந்து போச்சேன் அரோராக்கு.